என்னோட பேரு காளீஸ்வரி. நான் ஒரு 4 கேசஸ் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போறேன். அதில் ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, பேஷண்டோட ஏஜ் 21, அவங்களோட ஆக்குபேஷன் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அவங்க கம்ப்ளைண்ட் என்னன்னா டிஃபெக்டிவ் விஷன் அண்ட் ஹெட்டேக் வந்து 6 மந்த்தாக சொல்கிறாங்க. ஸோ விஷுவல் ஆக்டிவிட்டி பார்க்குறோம். அப்போ ரைட் ஐயில் 6:18 விஷன், லெஃப்ட் ஐயில் வந்து 6:12 விஷன். ஸோ டைனமிக் ரெட்னோஸ்கோப் பார்க்கும்போது ரைட் ஐயில் -1.5 சிலிண்டர் 90யும் லெஃப்ட் ஐயில் -1 சிலிண்டர் 90 ஷேடோவும் காமிக்குது. ஸோ சப்ஜெக்டிவ் ரெஃப்ராக்ஷன் பண்ணுறோம். அன்கரெக்டரில் ரைட் ஐயில் 6:18ம் -1 சிலிண்டர் 90ல் 6:6 படிக்கிறாங்க. லெஃப்ட் ஐயில் 6/12 விஷன் அன்கரெக்டரில் -1 சிலிண்டர் 90ல் 6:6 படிக்கிறாங்க. அன்கரெக்டர் பெஸ்ட் கரெக்டர் ரெண்டுலேயுமே நியர் விஷன் வந்து N6 படிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டைலட் எரர் பார்க்குறோம். பேஷண்ட்க்கு ரைட் ஐயில் -1.5 சிலிண்டர் 90யும் லெஃப்ட் ஐயில் +1 சிலிண்டர் 180 ஆக்சிஸும் ஷேடோ காமிக்குது. ஸோ சப்ஜெக்டிவ் ரெஃப்ராக்ஷன் பார்க்குறோம். ரைட் ஐயில் அன்கரெக்டரில் 6:18 விஷன் -1.5 சிலிண்டர் 90ல் 6:6 படிக்கிறாங்க. லெஃப்ட் ஐயில் வந்து 6:12 அன்கரெக்டட் விஷன் +1 சிலிண்டர் 180ல் 6:6 படிக்கிறாங்க. ஸோ பேஷண்ட்டுக்கு டைனமிக்கில் பார்க்கும்போது -1 சிலிண்டர் 90யும் டைலட் ஆர்ஆரில் +1 சிலிண்டர் 180. ஸோ பவர் எல்லாமே சேம், பட் சைனும் ஆக்சிஸும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம பிஎம்டி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அதை அப்படியே சிம்பிள் டிரான்ஸ்வர்ஸ் பண்ணி, இப்போ பவர் சேம், சைனும் ஆக்சிஸ்னா ஆப்போசிட்டாக மாறி இருக்கு அப்படின்னா சைனை அப்படியே ஆப்போசிட் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா -180 இருந்துச்சுன்னா 19 சிம்பிள் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணி நம்ம ஜிபி கொடுத்துடலாம். பேஷண்ட்க்கு பிஎம்டி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது எதுக்குன்னா, நம்ம ப்ளஸ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அதை மைனஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சிம்பிள் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அன்வான்ட் சென்ட்ரல் திக்னஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெரிப்ரல் அப்ரேஷனை வந்து மினிமைஸ் பண்ணும். இது வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் பேஷண்ட் அடாப்ட் பண்ணிப்பாங்க. கேஸ் 2, பேஷண்டோட ஏஜ் வந்து 50, அவங்களோட ஆக்குபேஷன் வந்து சில்வர் ஸ்மித்து. அவங்களோட கம்ப்ளைண்ட் என்னன்னா டிஃபெக்டிவ் அண்ட் நியர் விஷன் டிஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் அண்ட் நியர் விஷன் டிஃபெக்டிவ் வந்து 1 இயராக இருக்குன்னு சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட்டு. விஷுவல் ஆக்டிவிட்டி பார்க்குறோம். ரைட் ஐயில் 6/12, லெஃப்ட் ஐயில் 6:18 விஷன் சொல்கிறாங்க. ஸோ ரெட்னோஸ்கோபி பார்க்கும்போது ரைட் ஐயில் +1 ஸ்பியரும் லெஃப்ட் ஐயில் +1.5 ஸ்பியரும் ஷேடோ இருக்குது. ஸோ சப்ஜெக்டிவ் ரெஃப்ராக்ஷன் பார்க்கும்போது ரைட் ஐயில் அன்கரெக்டரில் 6:12 +1 ஸ்பியர் வச்சு 6:6 படிக்கிறாங்க. லெஃப்ட் ஐயில் 6:18 அன்கரெக்டரில் படிக்கிறாங்க, +1.5 ஸ்பியரில் 6:6 படிக்கிறாங்க. நியர் விஷன் பார்க்கும்போது அன்கரெக்டரில் N24 படிக்கிறாங்க, +2.75 வைக்கும்போது N6 படிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம என்னென்ன ஏஜ் குரூப்புக்கு என்னென்ன மாதிரி கரெக்ஷன் கொடுப்போம் இங்கே இருக்கு. அதை ஒரு நிமிஷம் பாருங்க. அதுலேருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். பார்த்துட்டிங்களா? பேஷண்டோட ஏஜ் இப்போ வந்து நான் ஒரு கேஸ் ப்ரெசென்ட் பண்ணல, அதில் பேஷண்டோட ஏஜ் வந்து 50 தான். ஆனால் பேஷண்டோட ஏஜ் வந்து 50 தான். அவங்களுக்கான கரெக்ஷன் நம்ம 2 தான் கொடுக்கணும். இவங்களுக்கு ஏன் 2.75 கொடுத்தோம்? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? ஸோ பேஷண்ட்டுக்கு ஆக்குபேஷன் மட்டும் முக்கியம் இல்லை, அவங்களோட ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ். அவங்களுக்கு வந்து இவங்களோட ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் வந்து 50 சென்டிமீட்டர், இன்னும் க்ளோஸ்டாக நார்மல் ரீடிங்லேருந்து இன்னும் க்ளோஸ்டாக போகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க ஏஜ் குரூப் கொடுக்க வேண்டியதுலேருந்து இன்னும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ 36 சென்டிமீட்டர் 15 ஏஜ் அப்படின்னா நம்ம 2 கொடுத்துடலாம். இதே இது இவங்களோட ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் சில்வர் ஸ்மித் வந்து 15 சென்டிமீட்டரில் பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்கு 33 சென்டிமீட்டராக இருந்தால் நம்ம 2 கொடுத்துடலாம் 15 ஏஜ்னால. இப்போ வந்து அவங்களுக்கு 15 சென்டிமீட்டர் க்ளோஸ்டாக போகிறனால இன்னும் அவங்க ஏஜ் குரூப் கொடுக்கறதுலேருந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? அப்போ தான் பேஷண்ட் வந்து N6 படிப்பாங்க. ஸோ இது என்னென்ன ஏஜ் குரூப்பு, என்னென்ன கரெக்ஷன் கொடுப்போன்ட்டு. ஸோ எந்த மாதிரி பேஷண்ட்லாம் நியர் ஒர்க்கு க்ளோஸ்டாக பார்ப்பாங்கன்னா கோல்டு ஸ்மித்து, சில்வர் ஸ்மித்து, வாட்ச் மெக்கானிக். ஸோ இவங்கெல்லாம் நார்மல் ரீடிங் டிஸ்டன்ஸ்லேருந்து இன்னும் க்ளோஸ்டாக ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அவங்க ஏஜ் குரூப்லேருந்து இன்னும் இப்போ 15 ஏஜ் அப்படின்னா நம்ம 2 கொடுப்போம். ஸோ இவங்களுக்குலாம் நம்ம 2 கொடுக்காம இன்னும் 2.5, 2.75 கொடுக்கும்போது N6 படிக்க முடியும். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் யாரெல்லாம் பார்ப்பாங்க?
வீவர்ஸ் பார்ப்பாங்க, கம்ப்யூட்டர் ஒர்க் பார்க்குறவங்க லாங் டிஸ்டன்ஸ் பார்ப்பாங்க, நார்மல் ரீடிங் டிஸ்டன்ஸ் இருந்து. ஸோ இவங்களுக்கு அவங்க ஏஜ் குரூப்க்கு என்ன கொடுப்போமோ அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாதான் பேஷண்டால நியர் விஷன் கிளியர்னு சொல்லுவாங்க. ஸோ 16 ஏஜுக்கு மேலே இருக்கவங்களுக்கும் நம்ம 2.5 தான் கொடுப்போம். கேஸ் நம்பர் 3, பேஷண்டோட ஏஜ் வந்து 27, அவங்களோட ஆக்குபேஷன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவங்க கம்ப்ளைண்ட் என்னன்னா 6 மந்த்தாக வந்து டிஸ்டன்ஸ் விஷன் பிளர் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி ஆனால் 1 இயர் கிளாஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ விஷுவல் ஆக்டிவிட்டி பார்க்குறோம். அப்போ ரைட் ஐல 6/36ம் லெஃப்ட் ஐல 660யும் படிக்கிறாங்க. டைனமிக் ரெட்டினோஸ்கோப்ல ரைட் ஐல -3.5 சிலிண்டர் 75ம் லெஃப்ட் ஐல -4 சிலிண்டர் 16 ஆக்சிஸும் ஷேடோ இருக்குது. ஸோ பேஷண்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ஸ்பெட்டகல்ல வந்து 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி மாற்றிருக்காங்க. அதில் ரைட் ஐல -3.25 சிலிண்டர் 90ல 6/9 பார்ஷியல் தான் படிக்க முடியுது. லெஃப்ட் ஐல -4 சிலிண்டர் 75ல 6/9 படிக்கிறாங்க, 6/9 பார்ஷியல் படிக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன நம்மளுக்கு வந்து ஆட்டோரஃப்ல பார்க்கும்போது 75 ஆக்சிஸ் காமிக்குது. ஸோ அந்த 75 வைக்கும்போது பேஷண்ட்டுக்கு 6/6 படிக்க முடியுது. ரைட் ஐல -3.25 75ல 6/6ம் லெஃப்ட் ஐ -4ல 60ல 6/6ம் படிக்கிறாங்க. ஸோ நம்ம பேஷண்ட் 1 இயரா யூஸ் பண்றாங்க. 15 டிகிரியில விஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம கொடுக்க முடியாது டக்குன்னு. ஸோ அவங்களுக்கு ஒரு வெரிஃபை காண்டி தான் ஆட்டோரஃப் ஆக்சிஸும் வச்சு கேரட்டிங்கும் ஒன் டைம் வெரிஃபை பண்ணாலுமே நம்ம ஜேசிசி வச்சு இன்னும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஜேசிசி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா நம்ம அஸ்டிக்மெடிசம் பேஷண்ட்டுக்கு ஆக்சிஸ் அண்ட் பவர் வெரிஃபைக்காண்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஜேசிசியில் என்னென்ன இருக்குன்னா 0.5 ஸ்பியரும் -1 சிலிண்டரும் இருக்கு அந்த ஜேசிசியில். ஸோ ஆக்சிஸ் எதை வச்சு வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னா ஹேண்டில் வச்சு வெரிஃபை பண்ணுவோம். ஜேசிசியில் பவர் எதை வச்சு வெரிஃபை பண்ணுவோம்னா டாட்டை வச்சு வெரிஃபை பண்ணுவோம். இப்போ ப்ளஸ் கரெக்ஷனாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரெட் டாட்டை வச்சு, இது மைனஸ் கரெக்ஷனாக இருந்தால் ஒயிட் டாட்டை வச்சு வெரிஃபை பண்ணுவோம். அந்த ஹேண்டில் வந்து 45 டிகிரியில் லொக்கேட்டட் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ ஜேசிசி எப்படி பார்ப்போம்னா பேஷண்ட்டுக்கு இப்போ நம்ம 75 ஆக்சிஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஹேண்டில் வந்து 75 டிகிரிக்கு நேராக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு பேஷண்ட்டை டிஸ்டன்ஸ் பார்க்க சொல்லிட்டு போத் சைடுமே ஃபிளிப் பண்ணி காமிக்கணும், கிளியரா இருக்கா பிளர்ரா இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ பேஷண்ட் பிளர்ரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம கொடுத்துருக்க ஆக்சிஸ் கரெக்ட். இதே இது அவங்க கிளியர் சொன்னாங்கன்னா நம்ம கொடுத்துருக்க ஆக்சிஸ் ராங். ஸோ அதுக்காண்டி இப்போ மைனஸ் கரெக்ஷனாக இருக்கு அப்படின்னா சிலிண்டரை வந்து ஒயிட் டாட் பக்கம் ஒரு 5 டிகிரி, இப்போ 2 சிலிண்டருக்கு மேலே இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு 5 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். இதே 2 சிலிண்டருக்குள்ள இருக்கு அப்படின்னா ஒரு 10 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். போத் சைடுமே ஃபிளிப் பண்ணி காமிக்கணும். ஃபிளிப் பண்ணி காமிச்சிட்டு பிளர்ரா இருந்தால் தான் நம்ம கொடுத்துருக்க ஆக்சிஸ் கரெக்ட், கிளியர் சொன்னாங்கன்னா நம்ம கொடுத்துருக்க ஆக்சிஸ் ராங். ஸோ ஜேசிசி என்னென்ன ரேஞ்சில் இருந்துலாம் இருக்குன்னா +or-0.25ல இருந்து +or-1 வரை இருக்கு. கேஸ் 4, பேஷண்டோட ஏஜ் வந்து 20, அவங்களோட ஆக்குபேஷன் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்க ரொட்டீன் செக்அப் தான் வராங்க. ஸோ விஷுவல் ஆக்டிவிட்டி பார்க்கும்போது ரைட் ஐல 5/60யும் லெஃப்ட் ஐல 660யும் இருக்கு. ஸோ டைனமிக் ரெட்டினோஸ்கோப் பார்க்கும்போது ரைட் ஐல -4 ஸ்பியரும் லெஃப்ட் ஐல -3 ஸ்பியர் ஷேடோவும் காமிக்குது. ஸோ சப்ஜெக்டிவ் ரெஃப்ராக்ஷன் பார்க்குறோம். ஷேடோ காமிச்சாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 4.5 கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு ஒரு 4 ஸ்பியரா கொடுக்குறோம். பேஷண்ட் அதுலேயும் ரைட் ஐல -4 வச்சோடனே 6/6 படிச்சுட்டாங்க. லெஃப்ட் ஐல 3.5 ஷேடோ காமிச்சாலும் எடுத்தோடனே ஃபுல்லாக கொடுக்க வேணாங்கிறதுக்காண்டி ஒரு 0.5 கம்மி பண்ணி 3ஆ கொடுக்குறோம். அதுலேயே பேஷண்ட் 6/6 படிச்சுட்டாங்க. கம்பேர் பண்ணி காமிக்கும் போது எனக்கு மைனஸ் கரெக்ஷனால கிளியரிட்டி வைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது கிளியராக தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து டியோகிராம் வச்சு வெரிஃபை பண்றோம். டியோகிராம் டெஸ்ட் பார்க்கும்போது -4.5 ஸ்பியர் ரைட் ஐலையும் லெஃப்ட் ஐல -3.5 ஸ்பியரும் வைக்கும்போது பேஷண்ட் வந்து -4.5 ஸ்பியர் வைக்கும்போது அந்த கிரீன் லெட்டர் இருக்கு இல்லையா, அதுதான் கிளியர் சொல்றாங்க. அப்போ வந்து பேஷண்ட் வந்து டியோகிராம் பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவலான இதுல தான் தெரியணும்னு சொல்லணும். ஆனா நம்ம 4.5 ரைட் ஐல வைக்கும்போது பேஷண்ட் வந்து கிரீன்ல உள்ளதுதான் எனக்கு கிளியரா தெரியுது, அந்த ரெட்ல உள்ளது கொஞ்சம் டிம்மா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கரெக்ஷன் கொடுக்க கூடாது. ஸோ மைனஸ் கரெக்ஷனா இருந்தா நம்ம
இந்த கிரீன் கிளியர் சொன்னாங்கன்னா நம்ம பிளஸ்ஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இங்கே கிரீன் கிளியர் சொன்னனால ஒரு 4.5ல இருக்கும்போது ஒரு +0.5 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது பேஷண்ட் வந்து இப்போ வந்து எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விஷனுமே -4 வைக்கும் போதும் 6 தான், 4.5 வைக்கும் போதும் 6 தான். ஆனால் நம்ம டியோகிராம் டெஸ்ட் பார்த்ததுல பேஷண்ட்க்கு 4ல தான் ரெண்டுமே ஈக்குவலாக தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம 4 தான் கொடுக்கணும். ஸோ ஷேடோவில் காமிக்கிறதுக்காண்டி நம்ம கொடுத்துட வேணாம், ஒன் டைம் டியோகிராம் வச்சும் வெரிஃபை பண்ணிக்கணும். டியோகிராம் டெஸ்ட் எதுக்கு பார்க்குறோம்? பேஷண்ட்டுக்கு அண்டர் கரெக்ட் பண்ணியிருக்கோமா ஓவர் கரெக்ட் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கறதுக்காண்டி தான். ஸோ நார்மல் பேஷண்டாக இருந்தால் ரெட்டு க்ரீனு ரெண்டுமே ஈக்குவல் சொல்லுவாங்க. இது மயோப்பியா பேஷண்ட் வந்து நம்ம அண்டர் கரெக்ட் பண்ணியிருக்கோம்னா ரெட்டு கிளியர் சொல்லுவாங்க. ஓவர் கரெக்ட் பண்ணியிருக்கோம் மயோப்பியா பேஷண்ட்க்கு அப்படின்னா கிரீன் கிளியர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஹைப்பர்மெட்ரோபியா பேஷண்ட்டுக்கு நம்ம அண்டர் கரெக்ட் பண்ணியிருக்கோம்னா கிரீன் கிளியர் சொல்லுவாங்க. ஓவர் கரெக்ட் பண்ணியிருந்தா ரெட் சொல்லுவாங்க. சொன்னேன் இல்லையா, கிரீன் கலர் கிளியர் சொன்னாங்கன்னா நம்ம பிளஸ் தான் ஆட் பண்ணணும். அதே இது ரெட்டு எனக்கு கிளியர் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம மைனஸ் கரெக்ஷன் 0.25 ஆட் பண்ணணும். 0.25 இல்லை 0.5. ஏன்னா 0.25ல அந்த அளவுக்கு கிளியர் இது டிஃப்ரென்ஸ் சொல்ல மாட்டாங்க, அதனால ஒரு 0.5 வச்சும் காமிக்கலாம். இப்போ அது வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி ரெட் ஆட் ரேம்ப் அப்படின்னா ரெட்டு கிளியர் சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஆட் மைனஸ் பண்ணணும். இதே இது கிரீன் கிளியர் அப்படின்னு சொல்றாங்கன்னா பிளஸ் ஆட் பண்ணணும். இதை வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி ரேம் ஜாம்ப் அப்படி வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ. நான் ஒரே ஒரு